வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது பாம்பு பற்றிய கனவு பலன் பாகம் 2. லாஸ்ட் வீடியோவின் தொடர்ச்சி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களின் அனைத்து வீடியோக்களும் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. முதலாவது, பாம்பு கனவில் 3 தடவை தரையை கொத்தினால் ஒருவரை பிடித்திருந்த தோஷம், திருஷ்டி ஆகியவை விலகி ஐஸ்வர்யம் பெருகும் என்பதை உணர்த்தக்கூடியது தாங்க இந்த கனவு. உங்கள் தலையில் பாம்பு அமர்ந்திருப்பது போல் கனவில் கண்டால், அதாவது உங்கள் தலையில் அமர்ந்திருப்பது போல் கனவில் கண்டால் மாற்றமான சூழல் உண்டாகும். மாற்றத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. பாம்பு உங்களுக்கு முத்தம் கொடுப்பது போல் கனவில் பார்க்க நேர்ந்தால் எதிரிகளால் சில மாற்றமான சூழல் உண்டாகுங்க. பாம்பு பால் குடிப்பது போல் கனவில் பார்த்தால் எதிர்ப்புகள் குறையும் என்பதை இது உணர்த்துகிறது. பாம்பு சீறுவதைப் போல் கனவில் கண்டால், பாம்பு சீறுவதைப் போல், தங்களை கோபமாக பார்த்து சீவுவதைப் போல் கனவில் கண்டால் செய்யும் வேளையில் கவனம் தேவை என்பதை உணர்த்துகிறது. பாம்பை வீட்டில் வளர்ப்பது போல் கனவில் கண்டால், செல்ல பிராணியாக வளர்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் உறவினர்களால் சில சங்கடங்கள் நேரிடலாம் என்பதை இந்த கனவு உணர்த்துகிறதுங்க. பாம்பு இறந்து கிடப்பது போல் கனவில் தெரிந்தால் துக்க செய்தி நம்ம தேடி வரும் என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல் கனவில் கண்டால் வெகு விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் என்று அர்த்தம். பாம்பு புற்றை கனவில் கண்டால் முதலீட்டில் கவனம் தேவை என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.